வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியாமணி சேனல். இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு ஒன் டே விளாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறது, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்களோட வளருது 8 வருஷம் முடிஞ்சு 9வது வருடத்தில் அடியேற்றுக்கிற கல்யாண நாளில் 8 வருஷம் எப்படி காலந்தள்ளியாச்சு, 9 வருஷம் ஆகி போச்சு. இன்றைக்கி வந்து நம்ம என்ன செலிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோ டைம் பார்த்திங்கன்னா மணி 8. இன்றைக்கி எந்திரிச்சது பார்த்தி 8 மணி. திங்கக்கிழமை பிள்ளைக்கு ஸ்கூலு வேறு. எல்லோரும் சேர்ந்து 8 மணி வரைக்கும் நல்லா தூங்கிட்டோம். இப்போ அவசர அவசரமாக எழுந்திரிச்சு சாப்பாடு வச்சு விட்ருக்குது. சாப்பாடு அதில் டீ வச்சுருக்கு. இப்படியே வந்து படுத்துருக்குறாங்க. உங்களை எழுப்பிடலாம் ஓகேங்களா. புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹை பாயிண்ட்டு கொடுங்க ஓகேங்களா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். எந்திரிச்சு பாப்பா ஒரு வழியாக 8:45 ஸ்கூலுக்கே ரெடி பண்ணியாச்சு. பிரியாவை எழுந்திரிச்சு சாப்பாடு உடனே தாளித்து சாப்பாடு செஞ்சுட்டாங்க. பிரியா, ஹாப்பி வெட்டிங் டே. இதே இப்போ தான் எழுந்திரிச்சாங்க, உடனே எழுப்பி விட்டேன். ஹாப்பி வெட்டிங் டே பாப்பா. அம்மாச்சில் அப்பாவுக்கு அம்மாவுக்கும் தேங்க்யூ தங்கம். லவ் யூ தங்கம். ஆமாம் சரிப்பா, நல்லா சவந்துருச்சு, நல்லா சவந்துருச்சு. போய் பாப்பாவை ஸ்கூலில் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கோயிலுக்கு போகிறது. ஆமாம். என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு, ரசம், கீரை பொரியல், வேறு எதுவுமே இல்லை. குட்டிமாக்கு வந்து முட்டை சாப்பாடு அழைச்சிட்டேன். முட்டை வேக வச்சு கொடுக்க டைம் இல்லை, டைம் ஆயிடுச்சு. அதை வச்சுட்டு உட்காந்துருந்தேன்னா டைம் ஆயிடும். ஆடா என்னாச்சு 8 மணிக்கு தூங்கிட்டேன், என்னன்னு தெரியல. ஏன் தெரியல. சரி பரவாயில்ல, விடுங்க. பேக் பண்ணியாச்சு முட்டை சாப்பாடு. அதோட உங்களுக்கு வந்து முறுக்கு, வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணியாச்சு. இன்னைக்கு அவசர அவசரமாக நடக்குது. இது நான் எத்தனை நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஒரு பூ வாங்கி தர மாட்டேன். நீங்கள் மாசமாக கருப்பில் பூ வைக்கக்கூடாது, பின்னாடி பேய் வரும், நாய் வரும், கழுத வரும்னு. வந்துருச்சு. வாங்க குளிச்சுட்டு இப்போ நம்ம ஃப்ரெஷ் ஆகலாம். ஐயோ ஆமாம், எப்படி இங்கே பூ வாங்கினீங்க? 2 செல்லு என்கிட்ட தான் இருந்துச்சு. 2 செல்லு மட்டும் தான் இருந்துச்சு, கடையில் வாங்கிட்டு. ஐயே, எப்படி எதுக்கு வாங்கினீங்க? கோயிலுக்கு அந்த வழியில தான் போவோம், வாங்கியிருக்கலாம்ல. கிளம்பும்போது பூ வச்சாத்த போட்டோ எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். சரி குளிச்சு ரெடியாக போ. குளிச்சுட்டு வந்தாச்சு, ஃப்ரீயாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நானும் குளிச்சுட்டு ஃபேமிலி போட்டேன், சட்டை மட்டும் போடல. கோயிலுக்கு போகிறோமா இல்லையான்னு தெரியல. மணி பார்த்தீங்கன்னா 11 ஆக போகுது. போவோம், ஆனால் எப்போ போகணும்னு தெரியாது. ஆமாம், ஏன்னா கொஞ்சம் விசுக்கிட்டு கிளம்புனா பிரியாவுக்கு அப்படியே டயர்டாகி தலை சுற்றி படுத்துருவா. அப்புறம் அவளை எழுப்புறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதனால் பார்த்தீங்கன்னா மோட்டோட்டெலாம் ரெடி ஆகிட்டு பிரியா வந்து அவுட்புட் காமிப்பாங்க. இப்போ நான் போய் சாப்பிட போகிறேன். நான் பிரியா சாப்பிட்டாங்க, நான் சாப்பிட போகிறேன். குளிச்சு கிளம்பி சாப்பிட்டாச்சு. மணி பார்த்தீங்கன்னா 12 o'clock. இவ்வளோ நேரம் என்னப்பா பண்ணீங்க கோயிலுக்கு போகாமல் அப்படின்னா, இவ்வளோ நேரம் என்ன பண்ணோம்னா ஒரு 4 ரீல்ஸ். ஆமாம், பாட்டுக்கு வந்து பிரியாவோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு பாருங்க. சரி சூப்பராக இருக்குது, ஜம்முன்னு இருக்குது. இதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிரியாமணிலையும் போடுவேன், சஸ்மிதா ஐடியிலையும் போடுவேன். அதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டி டாலர் செயின் ஜிமிக்கி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிரியாமணி சேனலில் போடுவேன். வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பூ வாங்கி கொடுத்தாரு எங்கள் வீட்டுக்காரர், ஃபர்ஸ்ட் அடிச்சு ஓட்டு. சரி, இப்போ கோயிலுக்கு போகலாம். கோயில் நட திறந்திருக்கா இல்லையோ, வாசல்லையா 2 சாமி கும்பிட்டு வந்துடுவோம். அப்படின்னா பாப்பா இல்லாமல் வந்து மேக்ஸிமம் நம்ம கோயிலுக்கு போகிறது ரேரு. இன்னைக்கு பாப்பா இல்லாமல் கோயிலுக்கு போகிறோமே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு மணி 12 ஆச்சு. எப்படி நடசாத்தி இருப்பாங்க தெரிஞ்சுதாண்டா கோயிலுக்கு போகிறீங்கிற மாதிரி. இல்லை நானே ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா லாங்லேயே எங்கேயும் நீங்கள் போக முடியாது. எப்போ வேணாலும் டெலிவரி ஆகலான்னு சொல்லிக்கலாம், எங்கேயுமே போக முடியாது இப்போதைக்கு. இப்போ பக்கத்தில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு அப்படியே நம்மளை நேசிக்கிறவங்கள நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். இப்போ கோயில் நீக்கி இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம போயிட்டு 2-3 பேர் பார்க்க வேண்டியிருக்கு. பார்த்துட்டு ரிட்டன் நம்ம வந்துடலாம். குட்டிமா வந்ததுக்கு அப்புறம் கூட நம்ம கிளம்பி சுடிதாரில் போட்டுட்டு கூட பக்கத்தில் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். ஓகேவா? நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு மறக்காம கான்வர்ஸ். சூப்பராக இருக்குது. மாமா எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிடுங்க. எங்களுக்கு எல்லாரும் விஷ் பண்ணிடுங்க. ஓகேவா? வாங்க வீடியோ பார்க்கலாம், அப்படியே கண்டிப்பாக பண்ணலாம். கண்டிப்பாக கல்யாண நாளுக்காக நம்ம சாப்பிட்றதுக்கு நம்மளை பிடிச்ச ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ட்ரீட் வச்சுருந்தாங்க. நம்ம தான் மேக்ஸிமம் ட்ரீட் வைக்கணும், அவங்க நம்மளுக்கு ட்ரீட் வச்சுருந்தாங்க. எப்படி இருக்கு மேடம்?
நல்லா ரசித்து சாப்பிட்டீங்களாட்டு. சூப்பராக இருக்குது. இப்படி சாண்ட்விச் ஐட்டம் சாப்பிட்டு நல்லா தான் இருக்கும். நான் கிடக்குறான், இது நல்லா இருக்கு. சாப்பிடுன்னு சொல்ல முதல்ல சாப்பிடல, நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் விட்டு விளாசிட்டு எனக்கே பயமா இருக்கு. வெயிட் ஏற போகுது, பயமா இருக்கு. பயந்து என்ன பண்ணுறதா பாதி உள்ள வச்சு சாப்பிடு. அக்கா வந்து ஊருக்கு போறனால கேக் வெட்டி செலிப்ரேஷன். ஹாப்பி ஆனிவர்சரி பிரியாமணி. நாங்களாம் கேக் வெட்டி கல்யாண நாள் கொண்டாடுறியா நீங்க? பாப்பா இங்கே லைட் இருந்தா போட்டு விடுறா. இப்படி இருந்து பார்க்கணும் இவ எழுச்சி இப்படி அடிக்கும். தேங்க்யூ தேங்க்யூங்கம்மா. யாருக்கு? அம்மாவுக்கா? எல்லாம் வாங்கி கொடுக்கல கேக்கா, எல்லாம் வாங்கி கொடுத்தும் பார்த்தாச்சு. எல்லாம் பண்ணியாச்சு, ஆனா இன்னும் வர மாட்டேன். பிடிச்சா பிரியாமுனி. பிரியாமுனி என் பேரே மாறிடுச்சு. ஃபுல் நேம் முனியப்பன் இல்லைங்களா? முனி முனின்னு அதுவே ஆயிடுச்சு. முனி இடம்பத்த பேர் வேற பெருசா போச்சு. ஹாப்பி பர்த்டே ஜெயம்மாக்கு. எங்களுக்கு அருவா இல்லையா? என் பிள்ளை இல்லையே. இதுதான் வீடியோ. ஓகே சரி, கல்யாண நாள்ல அதனால நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டோம். ஹாப்பி ஆனிவர்சரி. கை தட்டுங்கப்பா. ஹாப்பி ஆனிவர்சரி. வெற்றிகரமா 9 வருஷம் முடிச்சிட்டீங்க. இல்ல 8 வருஷம் முடிச்சு 9வது வருஷத்துல அடி எடுத்து வச்சிட்டீங்க. போடாதீங்க பாஸ். இங்க பாருங்க. எல்லாத்தையும் கூட்டி விடு. கொஞ்சம் பெருசா விட்டு. அருவாள் எடுத்துட்ட பிரியா. மத்தலங்க. ஐயா சீட் சாப்பிடக்கூடாது நானுங்களே. எங்க அக்கா கிட்ட இப்போதான் ஸ்வீட் எல்லாம் சாப்பிடாதுன்னு சொல்லிட்டு கேக்கு வாங்கி வெட்டி தின்னுட்டு இருக்கிறேன். ஐஸ் கேக், அது நல்லா ஜில்லுன்னு. ஏப்பா இப்போதான் குளு 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 குளுன்னு இருக்குது. ஆமாம். எனிவே தேங்க்யூ கேக் வாங்கி வெட்டினதுக்காக. சோபியாக்காக்கு நன்றி சொல்லு. நீங்கள் தானா? இப்பதான் அவங்க சொன்னாங்க. ஓ நன்றி செலக்ட் ஆன 3 மாசத்துல இருந்து வளகாப்பு போட்டாங்க. 9 மாசத்துல யாரும் என்னை கவனிக்காதனால நானே கல்யாணம் நாள் 9 மாசம் வந்து உங்க வீட்டுக்காரர் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தாங்க. அதான் அம்மா வாங்கி கொடுத்து போயிருக்காங்கல்ல. அம்மாவா? அம்மா வெளியில பார்த்துட்டாங்க. அழகா முடிஞ்சனால அதை பத்தி ஒரு சில்வர் சில்வர் போட்டு அதோட மொத்தமாக தண்ணி மட்டும் வேண்டாம். சோபிகா 2 6 தான் போடுவான்.
சந்தனம் வேணும்னா புளி சாப்பாடு லெமன் சாப்பாடு 5 வகை சாப்பாடு வேணும். சீக்கிரம் வாங்க எல்லாம் செஞ்சுட்டு. மறுபடியும் பையன் 2 நாளைக்கு தூங்குவான். அவன் நினைப்பான், டேய் நம்ம வெளியில வந்து இந்த கவனிப்புல இருக்காது நம்ம அம்மாக்கு. இதுக்கு மேலே போடுற கையில் இடம் இல்லை. போடுவோம், நாங்க போடுவோம். அந்த முழங்கையில இருந்து இது வரைக்கும் போடணும் சொல்லிட்டு. இல்ல இப்ப போடுறாங்களா, இனி அடுத்து குழந்தை பிறந்துருச்சுன்னா எங்க போய் போட போறோம்? எல்லாத்தையும் கழட்டி கண்ணாடி வளையல் போட்டோம்னா புள்ளைக்கு இடிச்சிடும். ஆமா, இன்னும் ஒரு நாலு வேலை சேர்த்து போட்டுக்கலாம். இங்கே கட்டு. இல்லை போதும். நாங்க போட்டு கழட்டி வச்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் சேலை கட்டும் போது எடுத்து போடுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம். வெளியில் போய் என்ன பண்ணீங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக ஒன்றுமே பண்ணலன்னு தான் சொல்லுவேன். ஏன் கோயிலுக்கு கூட போகலை, ஏன்னா பாப்பா இல்லாதனால அந்த கோயிலுக்கு போகிற மூடும் இல்லை. இங்கேருந்து டைம் வேறு 12:30 ஆச்சு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரியாவுக்காக, அதாவது நாளே வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி போட்ட ஒரு கிஃப்ட்டு. பட் இன்றைக்கே வந்துருச்சு. ஆனால் இதை வந்து மறைச்சி வைக்க முடியாது, கொஞ்சம் பெரிய சைஸு. அவளை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேயே கொரியர்காரன்னு கூப்பிட்டு சொல்லிட்டேன். அதனால சரி ஓகே. ஆனால் இதுக்குள்ளே என்ன இருக்குங்கன்னு கண்டிப்பாக அவளுக்கு தெரியாது. பட் இது வந்து இது அவளுக்காக நான் சர்ப்ரைஸாக வாங்கியிருக்கிறேன். இதை வந்து அவங்களுக்கு கொடுத்து அவங்களோட ரியாக்ஷன் எப்படி என்ன பார்க்கல. பெரிய கிஃப்டாக வேறு இருக்கா, இதை மறைச்சிக்க நினச்சா முடியாது. அவங்களும் கூட தான் இருக்கிறாங்க. பிரியா குட்டியே இந்தாங்க கிஃப்ட் உங்களுக்காக, கல்யாண நாள் கிஃப்ட். ஐயோ பாப்பா வெயிட்டாக இருக்குடி. உனக்காக நான் பச்சை. நான் வந்து நேற்று சனிக்கிழமை, அதாவது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா எங்கேயா ஒழிச்சு வச்சா நினச்சேன். கரெக்டாக இன்றைக்கே வரும்னு நான் எதிர்பார்க்கல. சரி வாங்க என்ன கிஃப்ட்னு பார்க்கலாம். ஓகேவா? இந்தாங்க இப்படி 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 இப்படி. தேங்க்யூ. ஓப்பன் பண்ணி பாரு. பார்த்ததுல இருந்து எக்ஸைட்டட்மெண்ட்டாக இருக்கு எனக்கு. ஸ்கூல்லேருந்து பாப்பாவையும் கூட்டிகிட்டு வந்துட்டேன், கையோட டைம் ஆச்சுன்னு. எக்ஸைட்மெண்ட். என்னவா இருக்கும் பார்க்கும்போது கண்டுபிடிச்சிருப்ப. பார்க்கும்போது வந்து இதாக தெரியுது ஃபோட்டோ அப்படிங்கிறத கணிச்சிட்டேன். பட் ஆனால் என்ன கிஃப்ட்டுங்கிறது ஓகே சார். இங்கே வா பாட்டலாம். வா பாட்டு எங்கிட்டு. இடிச்சுக்காத, எங்கிட்டு வா. இப்படி வா பாட்டலாம். நீ போய் ட்ரெஸ் மாற்று. ஓ சாமி ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கை அமைச்சு கழிக்கிட்டு வந்து துணியை மாற்று. இல்லை பாப்பாவும் பார்க்கணும். கோயிலுக்கு போகிறோம் பிள்ளை இல்லாமல். எப்பவுமே வருஷம் பாப்பாவை கூட்டிகிட்டு தான் கோயிலுக்கு போவோம். லீவு போட்டுருவா, லீவு கூட போட வச்சுருவோம். ஆனால் இன்றைக்கி இந்த வருஷம் லீவும் போடல. ஏன்னு கேட்டால் இப்போ தானே ஸ்கூல் ஆரம்பிச்சு. லீவு போட்டதில்லை. லீவு போட்டதில்லை, லீவ் அன்னைக்கு தான் வந்திருக்குதோ. வந்திருக்கு இப்போ தான் திங்கக்கிழமை வந்திருக்கு. ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி டேஸ் தான் வந்திருக்கு. எப்படி ஓப்பன் பண்ணுங்க? சைடாவா? சைடாக தான் போட்டிருக்கோம். நானும் அதுக்குள்ளே இன்னும் இதுக்குள்ளே ரெண்டு. கொஞ்சம் டைம் ஆக மாட்டேங்குது பிரிக்கிறது. ஃபஸ்ட்டு சின்ன பார்சல் எடுத்து கூட பெரிய விடுமா, இதை எடுத்துக்க. ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணு. என்னது மாமா, நீங்க அங்க vlog பாருங்க. நான் பிடிச்சிட்டேன். ஓகே. வீடு நீ வந்தா இவங்களோட வேற பண்ணணும் தனியா. நல்லா இருக்கு. என்ன ஃபோட்டோ அது? அங்கே பார்த்தியா என்ன ஃபோட்டோ பாப்பா? நல்லா இருக்கு. அதில் இன்னும் கீழே பாரு. பார்த்து கையில் கீழே பட்டுற போகுது. போன வருஷம் கல்யாண நாளுக்கு என்ன பண்ணோம்? போன வருஷம் கல்யாண நாளுக்கு வாட்டர்ல வாஷ் போயிட்டு வந்தோம். முத நாள் போயிட்டு வந்தோம். உனக்கு என்ன வாங்கி கொடுத்தேன்? என்ன வாங்கி கொடுத்தீங்க? மறந்துருச்சு.
ஒரு தடவை வாங்கி கொடுத்தா தெரியும், உனக்கு தான் ஓயாமல் வாங்கி கொடுத்துட்டே இருக்குல்ல. கிஃப்ட் மழையாவே இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கே வாங்கினா நம்ம தமிழன் கடை. அவர் தான் நம்ம சொன்னால் ஒரு நாளைக்கு முன்னாடி சொன்னாலும் போதும், எப்படியாவது என்ன கிஃப்ட்னாலும் ரெடி பண்ணி உடனே அனுப்பிடுறாரு. ஆமாம், அவர் உண்மையிலேயே இப்போ இது எப்போ சொன்னேன் தெரியுமா? வெள்ளிக்கிழமையா? ஆமாம், வெள்ளிக்கிழமை தான் சொன்னேன். வெள்ளிக்கிழமை கன்ஃபார்மே பண்ணுனேன்னு வச்சுக்கவே. ஏய் சூப்பர். உங்களுக்கு பிடிச்ச எல்லா போட்டோவையும் அனுப்பிட்டீங்களா? ஐயோ கடவுளே, நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்ச ஃபோட்டோ இல்லைன்னு, ஆனால் இது இவ்வளோ பெரிய ஃபோட்டோ நான் சொல்லவே இல்லை. போட்டோ என்னவா இருக்கும்? நான் என்ன ஃபோட்டோ அனுப்புறேன்னு தெரியல. அழகா ஃபோட்டோவா? சரி பார்த்து. ஃபோட்டோ உடச்சிடாத. ஒரு பக்கம் மட்டும் எடுத்து விட்டேன் நான். போதும். அந்த ஃபோட்டோக்கு ஈக்குவலாக இருக்க மாட்டிருக்குது. ஆ அவ்வளோதான், அதை மட்டும் வெட்டி விட்டேன்னா போதும். அப்படியே மேலே தூக்கிடலாம். எந்த பக்கம் வரும் தெரியல, இந்த பக்கமா அந்த பக்கமான்னு. இந்த ஏய் வா வெளியில் எடுத்தா பாரு, அதே அப்படி பண்ணிவிடுவாங்க. ஒருவேளை அவர் போட்டோ அனுப்பி விட்டாரோ? ஏன் நீ சிரிக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. இப்படி சிரிக்கிற, இது பொசிஷனே மாற்றி மாட்டுற மாதிரியே இருக்கு. எங்க ஏ எப்படி தங்கம், நல்லா இருக்கா? நம்ம கல்யாண நாள் கிஃப்ட் பேசா. இதுதான் பிரியாவுக்கு நான் கொடுத்த சர்ப்ரைஸ் கிஃப்ட். ஏன்னா நம்மளால சடனாக ரெடி பண்ண முடியும்னா இதுதான் ரெடி பண்ண முடியும். அண்ணாட்ட சொன்னதை உடனே ரெடி பண்ணி ஃபோட்டோ மட்டும் அனுப்புனா போ, டக்கு டக்கு டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்துருவாரு. உங்களுக்கு அவரோட நம்பர் வேணாலும் நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். மறக்காம ஞாபகப்படுத்து, இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது அவரோட நம்பர் போடுறேன். கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சந்தோஷமா? பாப்பா பிடிச்சிக்கா? எனக்கு பிடிச்ச ஃபோட்டோவா அனுப்பி விட்டேன். ஆமாம், இது எல்லாமே வளகாப்படுத்து. இதில் வந்து நீ உட்காந்துருக்கிறத நான் நிற்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அதை தான் பெருசாக போட்டிருப்பாருன்னு நினச்சேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, நீ உட்காந்துட்டு நான் நின்றுட்டு இருந்தது. சரி ஓகே, அடுத்து என்னங்கிறத அப்படியே கண்டினியூவாக பார்க்கலாம். ஓகே, ஹாப்பியா? ஹாப்பி, ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இப்போ அடுத்து என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பார்ப்போம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திருமண நாள் முன்னிட்டு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. பாயசம் ரெடி ஆயிடுச்சு. 9ஆவது வருஷத்துக்காக பாயசம் ரெடி பண்ணிட்டேன் பண்ணி. ஆமாம், இது என்னது? வடை. என்ன வடை? இது வந்து பருப்பு வடை. எந்த பருப்பு இது? இது என்னடி பருப்பு வடையாடி? தட்டி போட தெரியாதா? இது ஜட்டி போட்ட மாதிரி இருக்குது. நம்ம என்ன மியூசியத்துக்காக வைக்கிறோம், வீட்டில் சாப்பிட்ற வீட்டில் போடுற வடை அப்படிதான். அப்புறம் எதுக்கு எண்ணெயில் போட்டு அப்படி மாவா பிசைஞ்சு கொடுத்து நாங்கள் வாயில் போட்டுருப்போம்ல. கொண்டுருவேன். அது பார்த்தீங்கன்னா பருப்பு பாயாசம் போடுவாங்க. வாழ்நாள்லேயே பக்கத்தில் கொண்டு வராதீங்க, கேஸ் பக்கத்தில். வாழ்நாள்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணம் 9 வருஷம் ஆச்சா, முதல் தடவை பருப்பு பாயாசம் வச்சுருக்கேன் நான்.
அப்புறம் எப்படிம்மா முதல் தடவை வைக்கிறேங்கிற எப்படிம்மா வச்சீங்க எல்லாம் நம்ம யூடியூப் இருக்குல்லங்க இல்லை அப்புறமே. ஃபஸ்ட்டு அப்போ பிரியா நீ ஒரு டம்ளர் குடிச்சிரு, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நான் குடிச்சிக்கிறேன். எங்க வீட்டுக்காருக்கு வந்து நெய் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நெய் வந்து மணக்க மணக்க விட்டுருக்கேன், அதனால நான் சாப்பிட மாட்டேன். ஏறுங்க. அம்மா இல்லை நீ முதல்ல குடி, எனக்கு தும்மல் வந்துருச்சு. உனக்கு ஒரு பாயசத்தை போட்டுற வேண்டியதுதான். பாயசம் வச்சாச்சு. நம்மளை பற்றி எல்லா உண்மையும் உனக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே இவனை வச்சிருக்கிறது சேஃப்டி இல்லை. பாயசம் பருப்பு வடை வாங்க சாப்பிடலாம். சாப்பிடுங்க, சாப்பிடலாம். இந்த வருஷம் தான் செஞ்சிருக்கேன், வருஷம் வருஷம் கேசரி செய்வேன், இல்லாட்டினா ஆமாம் கேசரி செய்வேன். சாப்பாடு சாம்பார் முட்டைக்கோஸ் பொரியல் அப்பளம் எங்கள் வீட்டில் மறக்காமல் இது வருஷம் வருஷம் இருந்துரும். இந்த வருஷம் என்னால் சுத்தமாக முடியலை, அதனால சத்தியமாக செய்யலை. கேசரியும் செஞ்சிருவேன், ஆனால் இந்த தடவை கேசரி செய்யலை. சரி பாயாசமும் கேசரி ரெண்டும் ஒன்றே கேசரி காலையிலேயே செஞ்சுருக்கணும், ரெண்டையுமே ஒட்டுக்கா செஞ்சு சாப்பிட முடியாது அப்படின்னு பாயாசம் மட்டும் வச்சேன். என்னமோ செஞ்சு வச்சிருக்கிறான். சாப்பிட்டு பார்ப்போம். கூப்பிடு. இப்போ நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா கீதாக்காவும் பிருந்தாக்காவும் வந்திருக்கிறாங்க. பாயசம். பாப்பாவையும் கூப்பிடு. பாப்பாவையும் கூப்பிடு. வா. வாங்க 2 பேர் உள்ள வாங்க. வாங்க. சரி கொஞ்சம் உட்காரு, உட்காரு. பிருந்தாக்காவும் கீதாக்காவும் வந்திருக்காங்க. கல்யாண நாள் வாழ்த்து சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க. இன்றைக்கி வந்து விலாகை இதோட நம்ம முடிச்சுக்கலாம். கடைசியாக ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சாப்பிட்டோம் அப்படின்னா தயிர் சாப்பாடு வந்து சாப்பிட்டோம். தயிர் சாப்பாடு நல்லா கரைச்சி நம்ம சாப்பிட்டுட்டு ஆழ்ந்த தூக்கத்துக்கு வந்து இப்போ தயாராகியாச்சு. முடிஞ்சு பாயசம் வச்சு வடை செஞ்சு இந்த 9வது வருஷ கல்யாணம் நல்லா சிறப்பாக கொண்டாடியாச்சு. பிள்ளை இல்லாமல் என்னைக்கு நம்ம எங்கே போயிருக்கோம், அது அமையலை பாருங்க. பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு கூட போக முடியல. போய்க்கலாம், இங்கே தான் இருக்கிற கோயில் எங்கோ வீட்லேயே சாமி கும்பிட்டாச்சு, இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியாச்சு, வேறு என்னங்க வேணும், போதும். இந்த விளாக் இதோட முடிச்சுக்கலாம். புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் டாட்டா. நெக்ஸ்ட் ஒரு விளாகில் பார்க்கலாம்.